சென்னை பல்லாவரத்தில் நடைபெறும் பாமக மாநில மாணவரணி பொதுக்குழுவில் அக்கட்சித் தலைவர் அன்புமணி உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஒரு அரசு பள்ளிக்கூடம் தான் என்ன? கிராமத்துல விவசாயி மகன், கூலி தொழிலாளர் மகன், பாட்டாளி மகன் மகள்கள் எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுது. சூழல் இன்னைக்கு தனியார் பள்ளிக்கூடத்தை படிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கட்டணம் கட்ட முடியுமா? முடியாது. அதான் என்ன, எதுல கவனம் செலுத்தணும்? ஒரு நல்ல அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்ன எதுல கவனம் செலுத்தணும்? ஒரு நல்ல அரசு பள்ளிக்கூடத்துல கவனம் செலுத்தணும். ஆனா 30 லட்சம் பிள்ளைங்க 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தனியார் பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்னா என்னையா செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னையா எதுக்கியா தூங்கிட்டு இருக்கிறீங்க? தூங்குற போன்று ஏன் நடிக்கிறீங்க? இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த 30 மாவட்டம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது, வருவாய் மாவட்டங்கள். அதுல 30 மாவட்டத்தில் 208 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த படுபாவிங்க. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடு அவங்களுக்கெல்லாம். எதுக்கியா உங்களுக்கெல்லாம் நிர்வாகம்? எதுக்கியா உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர்? எதுக்கு உங்களுக்கு கல்வி அமைச்சர் பதவிகள் வச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு உருவாக்கின அரசு பள்ளிக்கூடத்தை மூடறதுக்கு நீ எல்லாம் பொறுப்புல இருக்கிற? உங்களுக்கு எல்லாம் தகுதி திறமை போங்க, ஓடி போங்க. ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம். 50,000 பள்ளிக்கூடம் திறந்தார். ஆனா இந்த துரோகிகள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ் சமுதாயத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு செய்கிறாங்க. இவங்க காசுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, எதவனா விட்டுட்டு போவாங்க இவங்க காசுக்காக. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. திமுகவுடைய அவ்வளவு நிலை, அவ்வளவு ஆட்சியை பற்றி கேவலமான மோசமான மோசடி ஆட்சி. ஆனால் மறுபடியும் சொல்றேன், மாணவர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா ஆட்சி மாற்றம் வரும். இல்லை எவ்வளவு உதாரணம், உலகத்துல எவ்வளவு உதாரணம் இருக்கு. மாணவர் நினைச்சாலே ஆட்சி மாற்றம் வரும். கடந்த ஆண்டு பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் யாரால? உங்களை போன்ற மாணவர்களால் வந்தது. அதுக்கு முந்தைய ஆண்டுல நேபாளில் ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அதுக்கு முந்தைய ஆண்டு இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்தது யாரால? உங்களை போன்ற மாணவர்களால. அப்போ ஒரு நாட்டினுடைய ஆட்சியே மாற்றக்கூடிய தகுதி திறமை உள்ளவர்கள் மாணவர்கள். தமிழ்நாட்டில் முடியாதா? உறுதியா முடியும், உங்களால முடியும். அது அவசியமா நீங்க செய்யணும், உங்களுடைய எதிர்காலத்தை கருதி. All the students should be selfish. Selfish என்ன? சுயநலமா இருந்த மாணவர்கள். ஏன் சுயநலமா கேட்கிறேன்? உங்களுக்கு நல்லாட்சி வந்தா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த சுயநலம் ஒவ்வொரு மாணவருக்கும் வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.